கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்திலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக அந்தி கிறிஸ்து யார் என்ற தலைப்பின் கீழாக நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான பாகங்கள் அந்தி கிறிஸ்துவில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாகம் பார்த்தீங்கன்னா 5வது பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேண்டுகோள், 4 பாகங்களையும் தொடர்ச்சியாக கேட்டிருந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த 5வது பாகம் புரியுமே தவிர இல்லைன்னா அது புரியாது. அதனால் 4 பாகங்களை மறுபடியும் என்ன பண்ணிக்கோங்கன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு 5ஆம் பாகத்துக்குள்ளாக என்ன பண்ணுங்கன்னா கடந்து போகுன்றதை நாங்கள் சொல்லிக்கிறோம் பார்க்குறோம். அப்படின்னா கடைசியாக பார்த்து 4 பாகத்தில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, அந்தி கிறிஸ்து யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? என்ன பார்த்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி சில வசனங்களில் 1ஆம் பாகத்துக்குள்ளாகவே நம்ம தெளிவாக நாம் பார்த்துருந்தோம் இல்லையா? அவர் எப்படி இருக்கார், ஒரு சில வசனங்கள் படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது, அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். பார்த்தீங்களா, ஒரு சரீரம் இருக்குது, அந்த சரீரத்துக்கு அநேக அவயங்கள் இருந்தால் கூட அந்த சரீரம் ஒன்று தான். இந்த மாதிரி தான் கிறிஸ்துவும் இருக்கிறான்னு சொல்லிட்டு, அப்போ அந்த சரீரத்துக்கு யார் தலை? படிக்கலாமா? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். பாத்தீங்களா, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அப்படின்னா அந்த சரீரத்தில் வரக்கூடிய அந்த அங்கங்கள், பாகங்கள், அது யார் அடையாளப்படுத்துது? நல்லாவே நம்மளுக்கு தெரியும் இல்லையா? படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா, அப்போ நாம தான் கிறிஸ்துடைய சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாகவும் இருக்கிறோம் என்றது சொல்லி காமிக்கிறார். அப்படின்னா கிறிஸ்துன்ற ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலையும் சரீரம் சேர்ந்த ஒரு முழுமையான அமைப்பு தான் கிறிஸ்து. அதனாலதான் இன்னைக்கு இந்த பூமியில நம்முடைய அழைப்பு பார்த்தீங்கன்னா, நாம் யாரை மாதிரி மாறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். படிக்கலாமா? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். பாத்தீங்களா, அப்ப நம்ம கிட்ட யார் உருவாகணும் சொல்லி பாத்தீங்கன்னா, கிறிஸ்து உருவாகணும்ன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்போ 1ஆம் பாகத்துக்குள்ளாக இதை குறித்து ரொம்ப டீட்டெயிலா அநேக வசனத்தின் அடிப்படையில் நம்ம பேசியிருக்கோம். அது கொஞ்சம் நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க உள்ள வந்துருங்க, உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுன்னு சொல்லி பாக்குறேன் இல்லையா? இப்போ இந்த சார்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரிய வரும். அப்போ தலை பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சரீரம் யாருன்னா சபை. இவங்க 2 பேரும் சேர்ந்தாதான் முழுமையான கிறிஸ்து. அப்படின்னா நம்முடைய பாடம் அந்தி கிறிஸ்து யார் அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய பாடம் சொல்லி பார்க்கணும் இல்லையா? அப்படி கவனிக்கும் போது அந்தி கிறிஸ்து அப்படின்னா ஆன்டி கிரைஸ்ட் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி கவனிக்கும் போது, கிறிஸ்துவுக்கு எதிராக, கிறிஸ்து மாதிரியே, தி ஆப்போனட் இல்லைன்னா ஆப்போசிட், அல்லது இன் சேம் ஆஸ், அதே போலவே. அப்படின்னா யாரை போல அப்படின்னா கிறிஸ்துவை போலவே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை போலவே, கிறிஸ்துவுக்கு எதிராக சொல்லி கவனிக்கும் போது கிறிஸ்து எப்படி இருக்காரு? தலையும் சரீரம் சேர்ந்த ஒரு அமைப்பா இருக்கார். அதே மாதிரி தான் ஆன்டி கிரைஸ்டும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. தலையும் சரீரம் சேர்ந்த ஒரு அமைப்பாக தான் அந்தி கிறிஸ்து இருப்பாங்கன்றதையும் நம்முடைய ஆண்டவர் இங்கே தெளிவுபடுத்தி காமிக்கிறான்றதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் தெளிவாக இல்லையா? அப்படின்னா அந்தி கிறிஸ்துன்றது தனி ஒரு மனிதனையோ, ஒரு அமைப்பையோ, ஒரு சமுதாயத்தையோ, ஒரு கவர்மெண்ட்டையோ, ஒரு அரசியல் தலைவரையோ, உலகத்தில் கூடிய டெக்னாலஜிஸோ விஞ்ஞானங்களோ அடையாளப்படுத்துறது கிடையாது. அது ஒரு அமைப்பு. எந்த மாதிரி இருக்குன்னா, கிறிஸ்து மாதிரியே போலியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அந்தி கிறிஸ்துவ அமைப்புன்றதை நம்ம ஏற்கனவே 1ஆம் பாகத்துக்குள்ளாக நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். சரிங்களா? அப்படின்னா இந்த இடத்துல தலை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லையா? சரீரம் யாருன்னா சபை இல்லையா? அப்போ அதே அப்படியே ஆப்போசிட்ல எதிராக பார்த்தீங்கன்னா சாத்தானும் இதே மாதிரி ஒரு அமைப்பாக தான் இருப்பான்றதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல தலை யாரு? பிசாசானவன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ சரீரம் யாரு? அந்த சரீரம் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ந்து உள்ள வந்தோம். உள்ள வரும்போது 2 முக்கியமான சகோதரர்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்டோம். யார்கிட்ட கேட்டிருந்தோம்? அப்போஸ்தலனாகிய யோவான்கிட்ட கேட்டிருந்தோம், அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட கேட்டிருந்தோம் இல்லையா? அப்போ அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை சொல்லி காமிச்சான்றதை நம்ம தெளிவாக பார்த்தோம். அதே மாதிரி அநேக வசனங்கள் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக எடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்படின்னா பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. என்ன அர்த்தம் சொல்லி பார்த்துருக்கோம் வேதத்தின் அடிப்படையில்? பிதானா பிதா கிடையாது, குமாரனா குமாரன் கிடையாது, 2 பேருமே ஒரே ஆளு.
அப்படின்னு யார் விசுவாசிக்கிறாங்களோ அது அந்தி கிறிஸ்துவனுடைய உபதேசன்றதை ரொம்ப கிளியரா வேதத்திலிருந்து நம்முடைய இயேசு கிறிஸ்து நிரூபிச்சு காமிச்சார் இல்லையா. இதைத்தான் இவர் சொன்னதை நம்ம உறுதியா நம்பும்படியாக யார்கிட்ட போய் அடுத்த ஒப்பீனியன் கேட்கலான்னு சொல்லி நம்ம உள்ள போனோம். யார்கிட்ட போய் கேட்டோம்? அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட கேட்டோம் இல்லையா. சகல அறிவுகளையும் ஞானங்களையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாகிய தேவனுடைய நேரடி பார்வையில பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல டீட்டெயிலா சொல்லி காமிச்சிட்டார். அப்போஸ் நாங்க யோவான் சொன்ன விஷயங்கள் உண்மைதான் அப்படின்றது என்ன பண்ணாருன்னா அவரும் தெளிவா சொல்லி காமிச்சாரு. அப்படி தெளிவா சொல்லி காமிக்கும் போது இந்த அந்தி கிறிஸ்துடைய முக்கியமான வேலைகளையும் அங்க கூட்டிட்டு காமிச்சார். இதெல்லாம் நீங்க 4ஆம் பாகம் 3ஆம் பாகம் 2ஆம் பாகம் படிச்சீங்கன்னா டீட்டெயிலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போஸ் நாங்க பவுல் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் விசுவாசத்துக்கு துரோகம் நடக்கணும் அப்படின்றத முதல்ல கூட்டிட்டு காமிச்சார் அவர் இல்லையா. அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கலாம் பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல படிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. பாத்தீங்களா? இதான் ரொம்ப முக்கியமான ஒரு க்ளூன்றத ஏற்கனவே 3-4 பாகத்துல தெளிவா நம்ம பார்த்திருந்தோம். என்ன பார்த்திருந்தோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு அப்படின்னா முதல்ல இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்ப முக்கியமான ஒரு பிரில்லியண்டான ஒர்க்கை அந்தி கிறிஸ்து செய்யணுன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் என்ன ஸ்டேட்மெண்ட்? விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. அப்ப விசுவாசத்துக்கு துரோகம் பண்ணணும் இல்லையா? அப்படின்னா விசுவாசம்னா என்னது? யாரை விசுவாசிக்கணும் அப்படின்றத நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வாயிலிருந்து நம்ம கேட்டோம் இல்லையா. எங்க படிச்சோம் பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். பாத்தீங்களா? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் சொல்லி காமிச்சார் இல்லையா. அப்படின்னா 2 முக்கியமான ஒரு பர்சனாலிட்டிங்க சொல்லப்பட்டிருக்கே தவிர 3வது பர்சனாலிட்டி இல்லைன்றதையும் தெளிவாக தெரிந்து கொண்டோம். அப்படின்னா நம்முடைய பிதாகிய தேவன் ஒரு தனி பர்சனாலிட்டி, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனி பர்சனாலிட்டி. 2 பேருமே வெவ்வேறு நபர்கள் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலா 3ஆம் 4ஆம் பாகத்துக்குள்ளாக நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்படின்னா இந்த ஒரு விசுவாசத்துக்கு துரோகம் முதல்ல நடக்கணும். அப்படி என்ன அர்த்தம்னா, வேதம் ஒன்றான மேதேவன் மட்டும்தான் சொல்லியிருக்கு. நமக்கு படிக்கலாமா பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஒன்றான மேதேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பாத்தீங்களா? ஒன்றான மேதேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்படின்னா ஒன்றான மேதேவன்றத நமக்கு ரொம்ப தெளிவா அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா தேவன் சொல்லி காமிச்சார் இல்லையா. அப்ப இந்த விசுவாசத்துக்கு துரோகம் பண்ணி இல்ல 3 தெய்வ கொள்கை தான், அதாவது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, ஆவியானவர் 3 பேருமே ஒரே கடவுள், ஒருத்தர் தான் 3 பேரா இருக்கிறாங்க, 3 பேரும் சம அந்தஸ்துள்ளவர்கள். இப்படிப்பட்ட தவறான கள்ள உபதேசம் தான் உலகத்துக்குள்ள இருக்குதுன்றத இன்னைக்கு அநேகர் நம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த விசுவாசம் தவறுன்றதா நம்முடைய ஆண்டவர் வெளிப்படுத்தி காமிச்சிருந்தார் இல்லையா. அப்படின்னா உண்மையான விசுவாசத்துக்கு ஒரு துரோகம் நடக்கணும். அப்ப இந்த உண்மையான விசுவாசத்துக்கு துரோகம் பண்ணது யார் முதல்ல அப்படின்ற காரியங்களை கூட நம்ம டீட்டெயிலா படிச்சிட்டோம் ஏற்கனவே இல்லையா. இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி கவனிக்கும் போது முதல்ல 5 இடங்கள்ல சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. எந்தெந்த இடங்கள்? ஒன்று பார்த்தீங்கன்னா அந்தியோகியா, அலெக்சாண்ட்ரியா, கான்ஸ்டான்டைனோபிள், எருசலேம், ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 முக்கியமான இடங்கள்ல சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. அப்படின்னா இந்த அந்தியோகியா எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துருக்கிக்கும் சிரியாவுக்கும் அந்த லாஸ்ட் பார்டர்ல இருக்கக்கூடிய இடம் தான் அந்தியோகியான்னு சொல்லக்கூடிய இடம். சரிங்களா? அலெக்சாண்ட்ரியான்றது பார்த்தீங்கன்னா எகிப்தில் இருக்கக்கூடிய இடம். கான்ஸ்டான்டைனோபிள் பார்த்தீங்கன்னா அதுவும் துருக்கியில் இருக்கக்கூடிய இடம் தான் கான்ஸ்டான்டைனோபிள்ன்றது. எருசலேம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஒரு கேபிட்டல் சிட்டின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா. ரோம்ன்றது பார்த்தீங்கன்னா இட்டாலியில் இருக்கக்கூடிய இடம்ன்றது நல்லாவே தெரியும். இப்படி 5 இடங்களில் பார்த்தீங்கன்னா சபைகள் ஸ்தாபிக்கப்படும் போது யார் முதன்மையில் அதிகமான தவறான உபதேசங்களை முன்னாடி சொல்லி சபைகளை வழிநடத்துறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போப்பு மார்க்கன்றது ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயங்கள். ஆனால் போப்பு மார்க்கம் தான் இந்த தவறான உபதேசங்களை உலகத்துக்குள்ள அறிமுகப்படுத்தி உண்மை மாதிரி காமிச்சாங்கன்றத நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வேதத்துக்குள்ள தெளிவாக எழுதி கொடுத்திருக்கார். அதுதான் ஆச்சரியமான ஒரு காரியம். அதான் என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போய் பார்க்க போறோம். அப்படின்னா இதே மாதிரி அநேக விசுவாசங்கள் மாற்றப்பட்டுச்சுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். என்னென்ன விசுவாசங்கள் மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா, திருத்துவன்றது ஒரு தவறான உபதேசம்,
தெரிஞ்ச விஷயங்கள் இல்லையா? அதே மாதிரி அந்நிய பாஷைகள், அற்புத அடையாளங்கள் இல்லையா, ஆத்மா, நரகம், சிலை வழிபாடு, இப்படி எல்லா உபதேசங்களும் தவறான உபதேசங்களாக வெளியே வந்துச்சுன்றதையும் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சொல்லி பார்க்குறோம். இது குறித்து இன்னும் அநேக பாடங்கள் பின்னாடி வரப்போகிறது, அது நல்லா தெரிஞ்சுக்கணும் சொல்லி பார்க்கணும் இல்லையா? அப்படின்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைடு நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல தலை யாருன்னா சாத்தான், சரீரம் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த தலையோட புத்தி எப்படி இருக்கும் எப்பயுமே படிக்கலாமா? யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவரால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பாத்தீங்களா? அப்போ பிசாசானுடைய அடிப்படை குணாதிசயம் பாத்தீங்கன்னா பொய் சொல்றதுதான். அப்படின்னா அப்போ இந்த இடத்துல பிசாசானவன் அந்தி கிறிஸ்து அமைப்புடைய தலையா இருக்கும்போது அந்த தலையோட அடிப்படை குணாதிசயமே பொய் தான். அப்படின்னா அந்த தலை என்ன சொல்லுதோ அதுதான் சரீரமாகிய அந்தி கிறிஸ்துவோட அமைப்பு கேட்குன்றதுலையும் எந்த மாற்றம் இல்லைன்றதையும் சொல்லி காமிச்சார். இந்த இடத்துல ரைட் சைடில் கவனிக்கும் போது இங்க யார் தலை? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் என்ன உபதேசம் கொடுக்கிறாரோ அந்த உபதேச அடிப்படையில் உண்மையா வாழ்றவங்க தான் அவருடைய சரீரமாக சபை என்றதையும் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அப்போ இந்த சைடு லெஃப்ட் சைடில் வரும்போது இந்த பிசாசானவன் தலை, அவனுடைய சரீரம் தான் இந்த அந்திகிறிஸ்துவினுடைய முழு அமைப்புகளும் அதன் மூலமாக தான் அந்த பொய்யை உலகத்துக்குள்ள அவன் நடத்திட்டு இருக்கான்றதை நம்ம கண்டுபிடிச்ச மாதிரினால தான் உலகம் ஃபுல்லா எதுக்குள்ள கிடக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா? உலகம் ஃபுல்லா பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்பதையும் அறிந்திருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்போ சாத்தானுடைய தவறான உபதேசத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அமைப்புகள் மூலமாக என்ன பண்ணிருக்காங்கன்னா உலகத்துக்குள்ள அறிமுகப்படுத்தி இன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமா அந்த பொய்களை உண்மை மாதிரி நம்ப வைக்கக்கூடிய எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறான்றதை இப்ப நாம் புரிஞ்சு வச்சிருக்கோம். அப்படின்னா என்ன சாட்சி நீங்க கேட்கலாம்? என்ன சாட்சி? விசுவாச துரோகம். பைபிள்ல எது விசுவாசம்? ஒன்றான மேதேவன் மட்டும்தான் இல்லையா? அந்த விசுவாசத்தை மாத்தி 3 தெய்வ கொள்கையை உலகத்துக்குள்ள அறிமுகப்படுத்தினதே இந்த கிறிஸ்துவ மண்டலம் தான்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். இதை குறித்து கூட 4ஆம் பாகத்துல ரொம்ப அருமையான ஒரு உண்மையை நம்ம பார்த்தோம். இந்த தவறான உபதேசம் எப்படி முதல்ல வெளியே வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிசையா கவுன்சில், நிசையா பிரமாணம், AD 325ஆம் வருஷம். இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் ஏற்கனவே சில வேண்டுகோள்களை நாங்கள் வச்சிருந்தோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிசையா கவுன்சில், நிசையா பிரமாணம்ன்றது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தெரியும். AD 325ன்றது அதை நீங்கள் வெப்சைட்டில் போட்டாவே தெரிஞ்சுக்கலாம். எங்கே போட்டால்? வெப்சைட்டில் போட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஆச்சரியமான உண்மை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய பரிசுத்த வேதாமத்துக்குள்ளேயே நம்முடைய பிதாவாகிய தேவன் இந்த AD 325 உள்ள வச்சிருக்கிறார் இந்த வசனத்துக்குள்ளாக. அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். தொடர்ந்து இந்த காணொலி நீங்க பார்க்கும்போது கட்டாயமான வெளிப்படுத்தி காமிப்பான்றதுல மாற்றமே கிடையாது. முடிந்தால் நீங்க டைம் எடுத்து கொஞ்சம் நீங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க, முடியலாம் ஃபாலோ பண்ணுங்க, நம்ம பகிர்ந்துக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ AD 325 தான் இந்த தவறான உபதேசங்கள் உலகத்துக்குள்ள அறிமுகப்படுத்தப்பட்டது. அன்றைய ரோமன் கவர்மெண்ட்ல அவங்க கூட இருந்த ரோமன் கத்தோலிக்க சபையின் மூலமாகவே இது பிரம்மாண்டமாக வெளிக்கொண்டு வரப்பட்டுச்சுன்றத எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். அப்போ இந்த ரோமன் கத்தோலிக்க சபை போப்ப மார்க்கத்தின் கீழாக தான் இந்த தவறான உபதேசங்கள் உலகத்துக்குள்ள வந்திருக்கின்றதுக்கு உலகமே சாட்சி, வேதம் சாட்சி கொடுக்குதா அப்படின்னு சொல்லி தான் 4ஆம் பாகத்துக்குள்ள நம்ம நிறுத்தியிருந்தோம் இல்லையா? இப்பதான் நம்ம 4ஆம் பாகத்திலிருந்து 5ஆம் பாகத்துக்குள்ளாக கடந்து போக போறோம். சரிங்களா? அப்போ இந்த போப்ப மார்க்கம் தான் இவ்வளோ தவறான உபதேசங்களை உலகத்துக்குள்ள அறிமுகப்படுத்தினாங்கன்றதுக்கு வேதம் சாட்சி கொடுக்குதுன்னு பார்க்குறோம். ஆனால் அது எங்கே சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது உலக சரித்திரத்தையும் வேதாகமத்தையும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு அருமையான புஸ்தகம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் வேதத்துக்குள்ள வச்சிருக்காரு. அதுதான் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்து படிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தானியேல் சொன்ன ஒவ்வொரு காரியமும் ரொம்ப துல்லியமாக அந்தந்த காலப்பகுதியில் நடந்துச்சுன்றதுக்கு நம்முடைய வேதம் சாட்சி. எல்லாத்துக்கும் மேலே இந்த சாட்சிகளை உலகத்துக்குள்ளே நம்ம ஆண்டவர் வச்சிருக்கார். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் தானியேல் தீர்க்கதரிசி பாபிலோனில் அடிமையாக இருக்கும்போது கிபி 603ஆம் வருஷத்துல அன்னைக்கு டைம்ல நேபுகாத்நேச்சர் ராஜாவா என்ன பண்ணாருன்னா ஆளுகை செய்து கொண்டிருந்தார். அந்த டைம்ல தானியேல் தீர்க்கதரிசி அடிமையா இருக்கும்போது அந்த காலப்பகுதிக்கு அப்புறம் கூட அடிமையா இருந்தார்.
அப்படி அடிமையா இருக்கும்போது ரொம்ப அருமையான சில தீர்க்கதரிசனம் என்ன பண்ணாருன்னா அவருடைய புஸ்தகத்தை சொல்லி காமிச்சார். அப்படி சொல்லி காமிக்கும் போது இதுக்கப்புறமா சில ராஜ்யங்கள் வரப்போது, அந்த ராஜ்யத்தில் ரொம்ப முக்கியமான ராஜா தான் உங்களுக்கு நல்ல அறிமுகமான ராஜா. எந்த ராஜா சொல்லி பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் தி கிரேட், அந்த ராஜா வருவார்ன்றது சொல்லி காமிச்சார் இல்லையா. அந்த ராஜா டேனியல் தீர்க்கதரிசி எந்த காலப்பகுதியில் சொன்னாரோ அந்த காலப்பகுதியில் துல்லியமாக வந்திருக்கார். அந்த காலப்பகுதியும் நம்முடைய வேதாகமத்தில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட விசேஷங்கள் அடங்கிய புஸ்தகத்துக்குள்ளதான் இந்த போப்பு மார்க்கம் விசுவாசத்துக்கு துரோகம் பண்ணாங்க அப்படின்ற காரியங்களையும் உள்ளடக்கி வச்சிருக்கார். அப்போ இந்த பாடத்துக்குள்ள நம்ம ஏன் கடந்து போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தலை யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு? பிசாசானவன் இல்லையா. அப்ப சரீரம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனுடைய தலைமையின் கீழ் செயல்படக்கூடிய உலக கிறிஸ்துவ அமைப்புகள். அதுல முன்னாடி நிற்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போப்பு மார்க்கம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும் போது, அந்த சரீரத்தினுடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர் கவனிக்கும் போது யார் அந்தி கிறிஸ்துன்ற முழுமையான ஒரு சாட்சி என்ன பண்ணுவார்னா வேதத்துக்குள்ள அவர் காமிச்சிருவான்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா. அப்ப இதுக்கான சாட்சிகளை பார்த்தீங்கன்னா தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்திலையும் 7ஆம் அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா விசேஷமாக ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கார். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனம், ஒரு கனவு பார்ப்பாரு. அதே மாதிரி தானியேல் 7ஆம் அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா தானியேல் தீர்க்கதரிசி ஒரு சொப்பனம் பார்ப்பாரு. இந்த 2 சொப்பனங்களும் வெவ்வேறு அடையாளங்கள், ஆனால் அர்த்தம் ஒன்று அப்படி சொல்லி காமிச்சார் இல்லையா. அப்படின்னா நேபுகாத்நேச்சர் பார்த்த சொப்பனத்துக்குள்ளாக பார்த்தீங்கன்னா 4 விதமான ராஜ்யங்களை குறித்து பேசியிருப்பார். அதே மாதிரி தான் தானியேல் தீர்க்கதரிசி பார்த்த சொப்பனத்திலையும் 4 விதமான ராஜ்யங்களை குறித்து என்ன பண்ணியிருக்காருன்னா பேசியிருக்காருன்றதை நமக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் தான். இதை குறித்து ஒரு சில வசனங்கள் மட்டும் படிச்சுட்டு அடுத்த பாயிண்ட்டுகளை என்ன பண்ணலாம்னா கடந்து போகலான்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் படிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த தானியேல் 2ஆம் அதிகாரத்திலும் 7ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தில் தான் இந்த போப்பு மார்க்கம், விசுவாசத்துக்கு துரோகம் பண்ண போப்பு மார்க்கம் இருக்கிறாங்கன்ற ஒரு சாட்சி என்ன பண்ணியிருக்காருன்னா ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அப்ப அந்தி கிறிஸ்துனுடைய இந்த அளவுக்கு நம்ம பார்த்துரும், சரீரத்தோட இந்த பாகம் பார்த்துரும். இன்னும் மீதம் இருக்கக்கூடிய மொத்த பாகத்தையும் பார்க்கும்போது தான் ஃபுல் ரூபம் தெரிய வரும். அதனால தான் இதுக்குள்ள நம்ம கடந்து போக போறோன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. சரிங்களா. அப்ப தானியேல்ல 2ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம் பாருங்க. 31ஆம் வசனம் படிங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டு, அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. பாத்தீங்களா. 4 முக்கியமான பாகங்களை ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள என்ன பண்ணிருக்காருன்னா சொல்லி காமிச்சிருக்காரு. என்ன சொல்லி காமிச்சாரு? முதல்ல பொன், கோல்டு அப்படின்னு சொல்லி காமிச்சார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வெள்ளி அப்படின்னு சொல்லி காமிச்சார். மூணாவது பாத்தீங்கன்னா வெண்கலம் அப்படின்னு சொல்லி காமிச்சார். நாலாவது பாத்தீங்கன்னா இரும்பு அப்படின்னு சொல்லி காமிச்சார். 5வது ஒரு பாகமும் என்ன பண்ணாருன்னா சொல்லி காமிச்சாரு. அது பாதி இரும்பு பாதி களிமண்றதையும் சொல்லி காமிச்சார். இந்த 4 பாகங்களும் எதை அடையாளப்படுத்தி சொல்லி பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான ராஜ்யங்களை அடையாளப்படுத்துன்றதையும் தெளிவாக என்ன பண்ணிருக்காருன்னா 7ஆம் அதிகாரத்தில் பார்த்த சொப்பனத்தோடு என்ன பண்ணிருக்காருன்னா லிங்க் பண்ணி காமிச்சிருக்காரு. இது குறித்து ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம், நம்முடைய பாடத்துக்குள்ளாக கடந்து போக முடியாதனால இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சொல்லி பார்க்குறோம். இப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்த உடனே இதே மாதிரி ஒரு சொப்பனத்தை டேனியலும் பார்த்து என்ன பண்ணாருன்னா இந்த ப்ராஃபஸியை நிறைவு செய்து வச்சாருன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம்னா நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தானியேல் 7ஆம் அதிகாரம். அதுக்குள்ள நம்ம கடந்து போகலாம். 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. அதற்கு கழுகின் சட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டு இருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேற 2ஆம் மிருகத்தை கண்டு, அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கட்டி கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. அதன் பின்பு சிவங்கியை போல இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டு, அதன் முதுகின் மேல் பச்சையின் சட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. அதற்கு பின்பு ராத்தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டு, அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமா இருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி
பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று உருவமாய் இருந்தது. பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, டேனியல் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சிலையை பார்த்தாரு, 4 பாகமாக பிரிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி டேனியல் 7ஆம் அதிகாரத்தில் நம்முடைய டேனியல் தீர்க்கதரிசி 4 மிருகங்களை வந்து பார்க்குறார் இல்லையா? முதல் மிருகம் பார்த்தீங்கன்னா சிங்கம் அப்படின்னு சொல்லி காமிச்சார். 2வது மிருகம் பார்த்தீங்கன்னா கரடி அப்படின்னு சொல்லி காமிச்சார். 3வது மிருகம் பார்த்தீங்கன்னா சிறுத்தை அப்படின்னு சொல்லி காமிச்சார். 4வது மிருகம் பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லப்படலை, ஆனால் கெடிதும் பயங்கரமான மிருகம் அப்படின்னு சொல்லி காமிச்சார். இந்த 4 மிருகங்களும் இந்த 4 சிலையில் பார்த்த 4 பாகமும் 4 ராஜ்யங்களை என்ன பண்ணுன்னா அடையாளப்படுத்துன்றதையும் ரொம்ப டீட்டெயிலாக என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லி காமிச்சிருக்காரு இல்லையா? 2 முக்கியமான ஆதார வசனம் என்ன பண்ணாருன்னா படிச்சுட்டு மறுபடியும் இந்த ப்ராஃபஸிக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம்னு சொல்லி பார்க்கிறோம். படிக்கலாமா? டேனியல் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் படிங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. பாத்தீங்களா? முதல் பாகத்தை கம்பேர் பண்ணும்போது பொன்னாகிய அந்த தலை நீரே அப்படின்னா, அந்த தலை நீரேன்னா யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க? நேபுகாத் நேச்சர் அப்படின்னா அது எந்த ராஜ்யம்? பாபிலோன் ராஜ்யம். தெளிவுபடுத்திட்டாரா முதல் பாகத்தை? அடுத்தது 39ஆம் வசனம். உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பாத்தீங்களா? அப்ப பாபிலோன் ராஜ்யத்துக்கு அடுத்தபடியாக வந்த ராஜ்யம் என்ன ராஜ்யம் சொல்லி பாத்தீங்கன்னா மேதோ பெர்ஷிய ராஜ்யம். பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். பாத்தீங்களா? பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் வேறொரு ராஜ்யம், வெண்கலமாக இருக்கக்கூடிய வேறொரு ராஜ்யம். எந்த ராஜ்யம்? அலெக்சாண்டருடைய கிரேக்க ராஜ்யம். 40ஆம் வசனம். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாய் இருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ. பாத்தீங்களா? 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமா இருக்கும், அது ரோம ராஜ்யம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாபிலோன் ராஜ்யம், மேதே பெர்ஷிய ராஜ்யம், அலெக்சாண்டருடைய கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம் சொல்லி காமிச்சார். சொல்லி முடிச்சுட்டு இந்த ரோம ராஜ்யத்துடைய ஒரு கம்பேரிஷன் உள்ள கொண்டு வரும்போது அதுக்கு எத்தனை விரல் இருக்கான்? காலில் 10 விரல் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறார் அந்த சிலையில கம்பேர் பண்ணும்போது இல்லையா? படிங்க. 41ஆம் வசனம். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமா இருக்க நீ கண்டீரே. பாத்தீங்களா? பாதங்களும் அதோடைய விரல்களும் பாதி இரும்பும் பாதி களிமண்ணும். அப்படின்னா எத்தனை விரல் இருக்குது? 10 விரல் இருக்குன்றத சொல்லி காமிக்கிறார். அப்படின்னா இந்த 10 விரல் பாத்தீங்கன்னா இரும்பு மாதிரி இருக்கக்கூடிய ரோம ராஜ்யத்துடைய கண்ட்ரோல்ல வந்த 10 ராஜ்யங்கள். புரிஞ்சுங்களா? அப்ப இதே மாதிரி தான் கம்பாரிசன் என்ன பண்றாருன்னா நம்முடைய டேனியல் தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரத்தில் கொண்டு வரும்போது இந்த இடத்துல 4 உலோகங்கள் காமிச்சார் இல்லையா? ஒன்று வந்து பொன், 2வது வெள்ளி, 3வது வெண்கலம், 4வது இரும்பு சொல்லி காமிச்சார் இல்லையா? அங்க அப்படியே வரும்போது முதல்ல சிங்கம், 2வது கரடி, 3வது சிறுத்தை, 4வது கெடிதும் பயங்கரமான ஒரு மிருகம். அப்படின்னா இந்த 4 மிருகங்களும் இந்த 4 உலோகங்களும் ராஜ்யங்களை அடையாளப்படுத்தும். படிக்கலாமா? டைரக்ட் வசனம் படிக்கலாமா? பாருங்க. டேனியல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். டேனியல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். பாத்தீங்களா? அந்த 4 மிருகங்களும் பூமியில் எழும்பக்கூடிய 4 ராஜாக்கள் சொல்லி காமிச்சாச்சு இல்லையா? அப்படின்னா 4வது ராஜ்யம் எந்த ராஜ்யம்? ரோம ராஜ்யம். அப்படின்றதா எங்க படிச்சோம்? பாருங்க. 7ஆம் வசனம் படிங்க. டேனியல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். டேனியல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு பின்பு ராத்தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டு அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமா இருந்தது. பாத்தீங்களா? கெடியும் பயங்கரம் மகா பலத்ததுமா இருந்துச்சு. இதுக்கெல்லாம் ஆச்சரியமான உண்மைகள் வச்சிருக்காரு. நம்முடைய பாடம் டேனியல் தீர்க்கதரிசனம் அல்ல, நம்முடைய பாடம் அந்தி கிறிஸ்து. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உள்ள போயிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பெரிய இருப்பு பொருட்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று உருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. பாருங்க எப்படி கம்பேர் பண்ணாரு பாருங்க. அதுக்கு 10 கொம்புகள் இருந்துச்சு. எப்படி வந்து டேனியல் 2ஆம் அதிகாரத்துல 4வது உலோகம் இரும்பு இருக்கு இல்லையா? அதை கம்பேர் பண்ணி பேசும்போது கீழே என்ன பண்ணிட்டாருன்னா அத கால்களும் பாதங்களும் விரல்களும் பாதி இரும்பும் பாதி குயவனின் களிமண் சொன்னார் இல்லையா? அப்ப எத்தனை விரல்கள்? 10ன்னு சொல்லி காமிச்சார். எங்க? டேனியல் 2ஆம் அதிகாரத்துல. 7ஆம் அதிகாரம் வரும்போது 4வது மிருகம் கெடிதும் பயங்கரமான மிருகம், அது எத்தனை கொம்பு இருக்குதா? 10 கொம்பு இருக்குது. அப்ப 10 கொம்பும் 10 கால் விரல்களும் இசைவா இருக்கின்றத புரிய வச்சிட்டார்.
புரிஞ்சுங்களா? அப்படின்னா இந்த 4 மிருகங்களும் 4 ராஜ்யங்கள் இல்லையா? அப்ப அந்த கொம்பு எதை அடையாளப்படுத்தும்? பாருங்க, இதான் தீர்க்கதரிசன பாஷைகள். ரொம்ப கிளியரா நாம் புரியும்படியாகவே நம்முடைய ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கார். அப்ப அந்த கொம்பு எதை அடையாளப்படுத்தும்? படிக்கலாமா? தானியேல் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். பாத்தீங்களா? அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்களாம். புரிய வச்சிட்டார். அப்படின்னா இந்த உண்மைகளை நம்ம ஏன் படிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுக்காக உள்ள வந்தோம்? விசுவாச துரோகத்தை முதல்ல முன்னின்று நடத்தி கொடுத்த இந்த போப்பு மார்க்கம் வேதத்துக்குள்ள இருக்கின்றத நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுத்திருந்தார். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் தானியேல் தீர்க்கதரிசனத்துக்குள்ள நம்ம என்டர் ஆனோம். அதுல ஒரு சிறிய பாகத்தை உள்ள எடுத்தோம். ஆனா அதுக்குள்ள பெரிய சத்தியம் இருக்குது. கொஞ்சம் மட்டும் தான் கவனிச்சிருக்கோம். இப்போதைக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, உலகத்துக்குள்ள உலகத்தை ஆளுகை செய்த டாமினேட் பண்ண 4 முக்கியமான ராஜ்யங்கள் இல்லையா? எந்தெந்த ராஜ்யங்கள்? பாபிலோன் ராஜ்யம், மேதே பெர்ஷியா ராஜ்யம், அலெக்சாண்டர் ராஜ்யம், ரோம ராஜ்யம். அப்ப ரோம ராஜ்யத்தில் இருந்தா எது ஸ்டார்ட் ஆக போகுது? உலகத்துக்குள்ள மிகப்பெரிய மாற்றங்கள் மதத்தின் அடிப்படையில் தொடங்க போகுதுன்றதா நாம் புரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். ஆண்டவர் உறுதிப்படுத்தார் இப்ப இல்லையா? இப்ப அடுத்த முக்கியமான ஒரு உண்மைக்குள்ளாக கடந்து போக போறோம். தொடர்ந்து படிங்க தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த கொம்புகளை நான் கவனித்து இருக்கையில். அந்த கொம்புகளை அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த கொம்பு எதை அடையாளப்படுத்தும்? 10 ராஜாக்கள், 10 ராஜ்யங்கள் அடையாளப்படுத்துது. படிச்சோம் இல்லையா? எங்க படிச்சோம்? தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்துல படிச்சோம் இல்லையா? அந்த கொம்புகளை நான் கவனித்து இருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பி. பாத்தீங்களா? அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு, லிட்டில் ஹார்ன் மேல வருது அப்படின்றத ஆண்டவர் சொல்லி காமிச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா ரோமன் கவர்மெண்டோட காலப்பகுதியில் இந்த சின்ன கொம்பு, சின்ன ராஜ்யம், ஒரு ராஜா டெவலப் ஆகிறாரு. அந்த ராஜா தான் ஒட்டுமொத்த உலகமே அறிந்த போப்பு மார்க்கம்ன்றது தெரிஞ்ச விஷயங்கள், சாட்சிகள் வரப்போகுது. படிங்க. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. பாத்தீங்களா? அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டுச்சு. அப்படின்னா 3 முக்கியமான ராஜ்யங்களை இந்த சின்ன கொம்பாகிய போப்பு மார்க்கம் கீழே தள்ளிட்டு மேல வர ஆரம்பிச்சிருச்சு. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவர்களை பேசும் வாயும் இருந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சின்ன கொம்பு போப்ப மார்க்கம்ன்றது சரித்திரத்தை படிக்கும் போதும் வேதத்துடைய அந்த சாட்சிகளோடு இசைஞ்சு படிக்கும் போதும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஃபர்தரா எவிடன்ஸ் கொடுக்கிறார். சின்ன கொம்பை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன சாட்சி கொடுத்தாரு? என்ன எவிடன்ஸ் நம்ம கையில இருக்குது? படிங்க. அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவர்களை பேசும் வாயும் இருந்தது. பாத்தீங்களா? அந்த சின்ன கொம்புல மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவர்களை பேசக்கூடிய வாயும் இருந்துச்சுன்றது சொல்லி காமிக்கிறார். அப்படின்னா இந்த மனுஷ கண்கள் எதை அடையாளப்படுத்தும்? இந்த பெருமையானவர்களை பேசக்கூடிய வாய் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்றதுக்கு நமக்கு சில சாட்சிகள் தேவைப்படுது. அதை புரிஞ்சுக்கணும். இதுதான் அடையாளம் அந்த சின்ன கொம்புக்கு இல்லையா? அப்படின்னா டைரக்டா சில அடையாளங்களை படிச்சுட்டு சில அடையாளங்களை அவன் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்படின்னா பெருமையானவர்களை பேசக்கூடிய வாய் இருந்துச்சுன்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? யாருக்கு எதிராக பெருமை பேசுறது? படிக்கலாமா? தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி. பாத்தீங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருமே தெளிவான ஒரு சிந்தனைக்குள்ளாக இப்ப நம்ம நிக்கணும். எப்படி நிக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சின்ன கொம்பாகிய போப்பு மார்க்கம் யாருக்கு விரோதமா பேசுதா? உன்னதமானவருக்கு விரோதமா பேசுது. அப்படின்னா உன்னதமானவருக்கு விரோதமா பேசக்கூடிய அந்த சிந்தனை, அந்த புத்தி யாருது? கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதிகாரியின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தலையிலே விட வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. பாத்தீங்களா? அப்ப முதல்ல இந்த பூமியில உன்னதமானவராகிய பிதாவாகிய தேவனுக்கு விரோதமாக யார் பேசுறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிசாசானவன், சாத்தான் அப்படின்றத ஏசாயால ரொம்ப தெளிவா சொல்லி காமிச்சார். அப்படின்னா அதே புத்தி இப்ப யாருக்கு வந்துருச்சு?
சின்ன கொம்பாகிய போப்ப மார்க்கத்து வந்துச்சுன்றதை இங்க உறுதிப்படுத்தி காமிச்சிட்டாரு. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமையானவர்களை பேசக்கூடிய வாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய தேவனுடைய சட்டத்துக்கு விரோதமாக அநேக தவறான உபதேசங்களை, சட்டத்திட்டங்களை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உலகத்துக்குள்ள போட்டுட்டு தேவனுடைய சத்தியங்களை அவமாக்குனது யாருன்னா இந்த சின்ன கொம்பாகிய போப்ப மார்க்கம். அதனாலதான் பெருமையானவர்களை பேசக்கூடிய வாய் சொல்லி காமிச்சிச்சு இந்த இடத்துல. புரிஞ்சுங்களா? அப்படின்னா சின்ன கொம்புக்கு இருக்கக்கூடிய அந்த கண் எதை அடையாளப்படுத்தும்? இந்த வாய் எதுனா பெருமையானவர்களை பேசுது. என்ன பெருமை? தேவனுடைய சட்டத்திட்டங்களை மாற்றக்கூடிய ஒரு பெருமைகள் அங்கே பேசி காமிச்சுட்டு இருக்கிறத இங்க தெளிவாக சொல்லி காமிச்சார். அப்படின்னா இந்த கண் எதை அடையாளப்படுத்தும்? அப்ப கண் எதை அடையாளப்படுத்தும் சொல்லி பார்த்தீங்கன்னா, கண் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, கண் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு உதாரணம் எடுத்துக்கும் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல சில திட்டங்கள் போடுறாங்கன்னா அது எப்படி பார்ப்பாங்கன்னா தொலைநோக்கு பார்வை. ஒரு 5 ஆண்டு திட்டம் போடுறாங்கன்னா, இன்னைக்கு ஒரு பிளான் போட்டால் ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய வகையில் திட்டம் போடுவாங்க இல்லையா? அப்படின்னா இந்த சின்ன கொம்பாகிய போப்ப மார்க்கம் எவ்வளோ இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அதில் கண் எது கிடையாம இருக்குன்னா இன்டெலிஜென்ட், ஃபார் சைட்டட் அப்படின்னா தொலைநோக்கு பார்வையோட. இன்னைக்கு ஒரு திட்டம் போட்டுச்சு அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு மக்களுக்கு அது போய் சேர்ந்து மக்களை இதோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அந்த வகையில் திட்டம் போடுன்னு சொல்லி காமிச்சார். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேட்டிகன் சிட்டியில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டாங்களோ அதுதான் உலகம் ஃபுல்லா இன்னைக்கு கிறிஸ்துவ மதங்கள், ரோமன் கத்தோலிக்க சபை அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்ட திட்டங்கள் எல்லாமே. அப்போ இந்த சின்ன கொம்பு பார்த்தீங்கன்னா, சின்ன கொம்புக்கு 2 முக்கியமான அடையாளங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபார் சைட்டட் கண், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெருமையான பேசக்கூடிய வாய். அப்படின்னா தேவனுக்கு விரோதமாக பேசக்கூடிய ஒரு வாய். அவருடைய திட்டங்களுக்கு மேலாக இவங்க திட்டங்கள் தீட்டி தேவனுடைய சத்தியங்களை அவமாக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை, அந்த விசுவாச துரோகத்தை செய்தது யாருன்னா இந்த சின்ன கொம்பாகிய போப்பு மார்க்கம். அப்படி பண்ணிட்டு அவங்க என்ன மாதிரி காரியங்களை செய்தாங்கன்றதையும் இங்க சொல்லி காமிச்சாரு. படிக்கலாமா? பாருங்க, தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி. பாத்தீங்களா? உன்னதமானவருக்கு விரோதமாக பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி. அப்படின்னா இன்னைக்கு உலகத்துக்குள்ள இந்த கிறிஸ்துவ மதமாகிய இந்த போப்ப மார்க்கம், ரோமன் கத்தோலிக்க சபை தான் உண்மையான தேவனுடைய உண்மையான பிள்ளைகளை அதிகமா உபத்திரப்படுத்துச்சு, கொடுமைப்படுத்துச்சு அப்படின்றத இங்க சொல்லி காமிச்சிருக்கார். காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பாங்க. பாத்தீங்களா என்ன பண்ணுவாங்களா? இந்த சின்ன கொம்பாகிய போப்ப மார்க்கம் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அது என்ன காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான்? நல்லா உங்களுக்கு தெரியும். காலங்களையும் பிரமாணங்களையும் அப்படின்னா, காலம் இந்த காலத்துல இது கிடையாது அப்படின்னா அது இருக்குதுன்னு சொல்லுவான். யாரு? சின்ன கொம்பாகிய போப்ப மார்க்கம். உதாரணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது டிசம்பர் 25ஆம் தேதி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தான்றதுக்கு வேதாகமத்துல சாட்சிகள் எங்கேயுமே கிடையாது. அது ஒரு தவறான உபதேசம். அதனால அன்னைக்கு தான் பிறந்தான்னு சொல்லி ஒரு பாரம்பரியமான உண்மைகளை அவங்க கை கொண்டு உலகம் ஃபுல்லா நம்ப வச்சாங்க. மாத்தியாச்ச காலத்தை இந்த மாதிரி அநேக காலங்கள் மாற்றப்பட்டிருக்குது. பிரமாணங்களை மாற்றுவாங்க. என்ன பிரமாணத்தை? ஒன்றான மெய்தேவன் இவர்தான், பிதாவாகிய தேவன் அல்ல, குமாரன் தான் தேவன் அல்ல, ஆவியானவர் தேவன். இப்படி 3 தெய்வ கொள்கைகளையும் அநேக தவறான உபதேசங்களையும் உள்ள கொண்டு வந்ததும் இந்த போப்பு மார்க்கம் தான். இப்படி எல்லா பிரமாணத்தையும் மாற்றினதும் இந்த போப்பு மார்க்கம்ன்றது தெளிவாக தெரிஞ்ச விஷயங்கள். இப்படி மாத்திட்டு உன்னதமான பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒடுக்குவாங்கன்னு சொல்லி காமிக்கிறாங்க. படிங்க. அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்ல மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். நல்லா கவனிச்சு அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு உண்மையை உங்களுடைய காதுகளை விழப்போகுது. இப்போ இந்த சின்ன கொம்பாகிய போப்பு மார்க்கம் உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை நல்லா ஒடுக்குவாங்கன்னா அடிமைப்படுத்துவாங்க, கொடுமைப்படுத்துவாங்க. என்ன மாதிரி செய்துட்டு அப்படின்னா காலங்களையும் பிரமாணங்களையும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிரமாணத்தில் நிறைய லிஸ்ட் எடுக்கலாம், அதுக்கு நம்ம டைம் கிடையாது இல்லையா? இந்த பாடத்தோட முடிவில் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. அதனால் கொடுக்கப்பட்ட 30 மினிட்ஸில் என்ன சொல்ல முடியுமோ அது மட்டும் இப்போ நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா உன்னதமானுடைய பரிசுத்தவாங்க நல்லா ஒடுக்குவாங்க, காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுவாங்க. அப்படி மாற்றிட்டு எவ்வளோ காலம் இந்த ஒடுக்கக்கூடிய வேலைகளை செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலங்கள் அரைக்காலம், காலங்கள் அரைக்காலம் செய்வாங்களாம். இது எவ்வளவு காலப்பகுதி? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? பாருங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துடும். வேதத்துல இதுவரைக்கும் இல்லாத, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வந்துடும். இந்த காலங்கள் எவ்வளவு காலப்பகுதி அடையாளப்படுத்துது அப்படின்றதுக்கு ஒரு துல்லியமாக எந்த மாற்று கருத்தும் இல்லாதபடி, 2வது தாட், செகண்ட் ஒப்பீனியன் இல்லாதபடிக்கு சரியான பதிலை நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த காலங்கள் அரைக்காலம் எவ்வளவு காலப்பகுதின்றதுக்கு
சாட்சி கொடுத்திருக்காரு. கண்டுபிடிக்கணுமா? தொடர்ந்து இந்த காணொலியை நீங்க தொடர்ந்து பாருங்க. அவனுடைய கிருபையின் மூலமா கண்டுபிடிக்கலாம். அடுத்த காணொலியில் இதுக்கான சாட்சிகளை ஆண்டவர் கொண்டு வருவான்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இதுவரைக்கும் பொறுமையோடு சத்தியத்தை கேட்ட அனைவரையும் ஆண்டவர் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.